Hi hello viewers, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி வகையை பத்தி பார்க்க போறோம். and இது என்னோட சுண்டக்காய் பிளான்ட். இந்த சுண்டக்காய் பிளான்ட் வந்து இப்போ செத்துக்கிட்டு இருக்கு. சோ இது எதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஓட்ட போட்டு இது தண்டு தொலைப்பான் அப்படினு சொல்லுவாங்க. சோ இது பூச்சி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த தண்டை தொலைச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓட்ட போட்டு ஃபுல்லா உள்ள போய் இந்த சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க செடி வந்து நிறைய வந்து உடைஞ்சு கிடக்கும். யாரா இது செடியை உடைச்சு அப்படின்றது மாதிரி கூட நம்ம நினைப்போம். இங்க பாத்தீங்கன்னா இங்க உடைஞ்சு கிடக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி உள்ள போயிருக்கு. ஸோ அந்த பூச்சி உள்ள போயிட்டு சத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து அந்த இடத்துல வந்து சத்து போறது நின்னதுக்கு அப்புறம் இது வந்து உடஞ்சிரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பிளான்ட், கத்திரிக்காய் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பார்ப்பீங்க இந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து சுண்டக்காய் பிளான்ட்ல. ஸோ இங்கே பாருங்க எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் பிளான்ட்ல எல்லாமே இது இந்த மாதிரி இந்த பூச்சியோட தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது பெஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த உடச்சி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோ தெரியும், இந்த இலைகள்லாம் இப்படி டல்லாகிடும். இலையெல்லாம் சுருண்டு போது டல்லாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டார்டிங் இதை கண்டுபிடிக்கிறதுன்றது இதில் ரொம்ப கஷ்டம். இதில் ஏன்னா அது உள்ளே போயிருக்கோம். நம்ம வந்து பிளான்ட்டை ஒரு வாட்டி சுற்றிலாம் எல்லா நேரத்துலையும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை நம்ம இதுவாகும் போதே கண்டுபிடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு மேலே இருக்கிறத மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டோன்னா கீழே இருக்கிறது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் விதை காஞ்சிருக்கு. அந்த விதைகள் வந்து இப்போதைக்கு இதை போட்டாலே வந்து நமக்கு சுண்டக்காய் வந்து நல்லாவே வரும். இந்த சுண்டக்காய் விதைகள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் தூவி விட்டுட்டோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் நான் லைட்டாக தூவி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் தப்ப வைக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை நல்லா எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு நீம் ஸ்ப்ரே வந்து நம்ம வந்து தெளிச்சிங்கன்னா வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து இந்த சுண்டைக்காயில் வந்து முள் இருக்கும். ஸோ பார்த்து எடுங்க, கை கிழிச்சுக்காதீங்க இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அண்ட் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து வெஜிடபிள் க்ரோயிங்காக வந்து ஒரு பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்காக ஒரு பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் மூலிகை செடிக்குன்னு தனித்தனி பிளேலிஸ்ட் எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். அதேமாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then bye from your owner Sakthivel. Have a happy gardening day.